திமுக முப்பெரும் விழா 2025 கரூர் செப்டம்பர் 17 மாலை 5 மணி முதல் அனைவரும் வருக. No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். GT Holidays, South India's #1 travel brand. Indian Princess with 27 outlets across Tamil Nadu. Fashion is now closer than ever. ஐபிஎஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் முடுமூத்த பத்திரிகையாளர் திரு மணி இணைந்திருக்கார். பேசலாம் சார். வணக்கம் சார். எடப்பாடி பழனிசாமி இப்போ டெல்லியில் இருக்கார். நம்ம பேசிகிட்டு இருக்கிற இந்த நிமிஷம் இன்னைக்கு இரவு உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்திக்க போகிறதா தகவல் வெளியாகிருக்கு. அதிகாரப்பூர்வமான சந்திப்பு தான். அவர் உள்துறை அமைச்சர் சந்திக்க போகிறார் அப்படிங்கிறது. நேற்று இங்கே ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசும்போது சில விஷயங்களை பேசியிருந்தார். சில கைக்கூலிகளை வச்சுட்டு ஆட்டம் காட்டுறாங்க, ஓபிஎஸ் ஏன் கட்சியில் சேர்க்க முடியாது, டிடிவி ஏன் கட்சியில் சேர்க்க முடியாது அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் பேசிட்டு இன்னைக்கு டெல்லி கிளம்பி போயிருக்காரு. அப்படின்னா இன்னைக்கு டெல்லியில் பேச போகிறதுடைய ட்ரெய்லர் தான் நேற்று பேசினதா? இது நல்ல பார்வை. டெல்லியில் அமித்ஷா முன்னால் இவ்வளோ தைரியமாக அவரால் பேச முடியுமான்னு எனக்கு தெரியல. நீங்கள் சொல்கிறீங்க அது ட்ரெய்லருன்றீங்க. ஆனால் நேற்று அமித்ஷா நேற்று எடப்பாடியோட அந்த பப்ளிக் ரேலி மீட்டிங்கில் பேசினதை வச்சு பார்க்கும்போது இன்றைக்கி அவர் டெல்லி போகமாட்டாருன்னு தான் நினச்சாங்க பல பேரும். ஏன்னா அண்ணன் நாங்கள் யாருக்கிட்டையும் போய் கை கட்டி நிற்க மாட்டோம், எங்களுக்கு சுயமரியாதை தான் முக்கியம், தன்மானம் தான் முக்கியம் எல்லாம் பேசினார். அப்படின்னா அதோட பொருள் இன்றைக்கி அவர் நான் போய் அமித்ஷாவை சந்திக்க போகிறேன் அப்படின்லாம் சொல்கிறாங்க. எங்கள் கட்சி பிரச்சனை நாங்கள் ஏன் மற்றவங்ககிட்ட இப்படிலாம் அவர் நேற்று பேசினார். அதோட அர்த்தமாக நாம் என்ன புரிந்து கொண்டோம், பலரும் என்ன புரிந்து கொண்டார்கள்னா இவர் போகமாட்டார், டெல்லி விசிட் இல்லைன்னு நினச்சோம். காலைல 5 மணி ஃப்ளைட்டில் ஏறி போயிருக்காரு, 5 மணிக்கெல்லாம் புறப்பட்டு போயிருக்காரு அவர். இவர் இப்பொழுது நன்றாக பாஜகவோட நிர்பந்தத்துக்கு ஆட்படுத்தப்பட்டிருக்கிறார். செங்கோட்டையன் பேசுறது, டிடிவி பேசுறது, ஓபிஎஸ் பேசுறதெல்லாம் அங்கேருந்து பிளான் பண்ணி கொரியோகிராஃப் பண்ணி தான் அனுப்புகிறாங்க. இவர் எவ்வளோ நாளைக்கு இதை வித்ஸ்டாண்ட் பண்ணுவார்னு எனக்கு தெரியல. ஆனால் இவரை விட்டால் பிஜேபிக்கு வேறு வழி இல்லை. இவர் உறுதியாக நான் உங்களுக்கு ஏன்னா நேற்று அவர் என்ன சொல்கிறாரு, நேற்று ஸ்பீச்சில் துரோகிகள் சேர்த்துக்க மாட்டேன்னு சொன்னதெல்லாம் விட முக்கியமானது என்னென்னா என் கவர்மெண்ட்டை பிஜேபி தான் காப்பாற்றுச்சுன்றார். முதல் முறையாக அதை சொல்கிறார். கடந்த காலங்களில் இந்த விமர்சனம் வைக்கும்போது அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, மக்கள் ஓட்டு போட்டாங்க, புரட்சி தலைவி அம்மாவோட ஆற்றலுக்கு கிடைச்ச வெற்றி, மக்கள் தீர்ப்பை எப்படி பிஜேபி காப்பாற்றுன்னு சொல்ல முடியும்னு அதிமுக நண்பர்கள் சொல்லுவாங்க. அது நியாயமானது கூட. ஆனால் தலைகீழ பல்ட்டி அடிச்சு நேற்று குட்டிகரணம் போட்டு எடப்பாடியே சொல்கிறாரு இந்த மாதிரி நேற்றைக்கு. இப்போ அவருடைய ஸ்பீச்சோட முக்கியமானது இது தான். ஆக்சுவலாக கவர்மெண்ட்டை காப்பாற்றினதே பிஜேபி தான், அதனால தான் என் நன்றி கொண்டாருக்கும் ஓய்வெல்லாம் ஓய்வில்லை செய் நன்றி கொண்டமாக இருக்குன்னு திருவள்ளுவரெல்லாம் எழுத்து வச்சு பேசுகிறார். ஸோ அவர் தன்னோட கவர்மெண்ட்டை பிஜேபி தான் காப்பாற்றுச்சுன்னா அதில் தொக்கி நிற்கக்கூடிய செய்தி. அப்போ பிஜேபி காப்பாற்றினது மட்டும் இல்லை, பிஜேபி கவர்மெண்ட்டு தான் அங்கே நடந்திருக்குது. இவர் முகமுடியாக தான் இருந்திருக்காரு. நாளை ஒருவேளை ஆட்சி வந்தாலும் பிஜேபி தான் கவர்மெண்ட்டை ரன் பண்ணுன்றதை மறைமுகமாக சொல்கிறார். ஒரு கல்லில் 2 மாங்காய் அடிக்கிறார். இவர் எதற்காக அதை சொல்லணும்? என் கவர்மெண்ட்டை பிஜேபி தான் காப்பாற்றுச்சுன்னு இவர் சொல்ல வேண்டிய அவசியம் நான் கவர்மெண்ட்டு போய் 4.5 வருஷம் பொறுத்து இந்த புதிய உண்மையை கண்டுபிடிச்சி சொல்கிறாரு அவர். எதற்காக அந்த தகவல் அவர் சொல்லணும்? பிஜேபி கிட்ட இருக்க தான் விசுவாசத்தை காட்டுறதுக்கு அவர் சொல்கிறாரு. ஏன்னா ஓபிஎஸ் தினகரனை சேர்த்துக்க மாட்டேன்றதுல அவர் ரொம்ப உறுதியாக இருக்கார். ஒரு கட்டத்துக்கு மேலே எடப்பாடியை பிஜேபியால் ப்ரெஷர் பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியல. ஏன்னா அவங்களுக்கு இங்கே தமிழ்நாட்டில் திமுக ஆட்சியிலேருந்து அகற்றணும்னா ஏடிஎம்கே தேவை. எடப்பாடி இல்லாமல் அவங்களால அதை சாதிக்க முடியாது. அப்போ நான் நீங்கள் சொல்கிறது எல்லாத்தையும் கேட்குறேன், எடப்பாடியோட ஆங்கிள் நீங்கள் சொல்கிறது எல்லாத்தையும் நான் கேட்டுக்கிறேன், ஆனால் இந்த விஷயத்தை மட்டும் தொடாதீங்க, என் கட்சி உள்விவகாரத்தில் நீங்கள் தலையிடாதீங்க, சேர்த்துக்க முடியாது, அவங்கள என்டிஏலையும் சேர்த்துக்க முடியாதுன்னு ஒரு ஸ்டாண்ட் எடுப்பார். ஆனால் அவரை கன்வின்ஸ் பண்ணுறது அமித்ஷாவுக்கு கடினமானதாக போய்விடும். நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும், 29ல் பிஜேபி கவர்மெண்ட்டுக்கு டார்கெட் 29. அப்போ 26ல் இங்கே திமுக கவர்மெண்ட் அகற்றப்பட வேண்டும். ஏன்னா ஸ்டாலின் மாநில அளவில் தாண்டி தேசிய அளவில் போக ஆரம்பிக்கிறார். ஸ்டாலின் கிட்ட 22 எம்பிஸ் வேறு இருக்காங்க. இப்படியே நீங்கள் ஸ்டாலினை விட்டிங்கன்னா 26ல் திமுக கவர்மெண்ட் ஃபாலோ அமைஞ்சதுன்னா 29ல் ஒரு நேஷனல் லெவலில் ஒரு பெரிய ரோலில் ப்ளே பண்ணுறதுக்கு போவார். அதை பிஜேபி விரும்பாது. 2வது 40 சீட்டு சொலையாக 3 எலெக்ஷனில் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க, 37, 39, 40. அதை எப்படியாவது தடுக்கணும்னு தான் அவங்க பார்ப்பாங்க. கடந்த தேர்தலில் அண்ணாமலை மட்டும் அந்த கெடுக்கிற வேலையை செய்யாமல் இருந்து தான் அவங்களோட 2019 அலையன்ஸ் ஏடிஎம்கே, பிஜேபி, பிஎம்கே, டிஎம்டிகே, குட்டி கட்சியெலாம் இருந்து தான் ஒரு 12லேருந்து 15 சீட்டு ஈஸியாக அடிச்சிருப்பாங்க. அதை கெடுத்தது அண்ணாமலைன்ற ஞானோதயம் இப்போ தான் அவங்களுக்கு வருது. ஸோ எப்படியாவது தமிழ்நாட்டில் ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தால் தான் 29ல் நம்மளால் டெல்லியில் சர்வைவல் ஆக முடியும். 26லேருந்து 29 வரைக்குமான தேசிய அரசியலில் ஸ்டாலினோட இன்ஃப்ளூயன்ஸை கர்டைல் பண்ணணும் அப்படின்னா நம்ம திமுக அரசு அகற்றப்பட வேண்டும்ன்றதில் அவங்களுக்கு ரொம்ப உறுதியாக இருக்காங்க. அகற்றப்படுறதுல உறுதியாக இருக்காங்கன்னா எப்படி அகற்றுவது? அதிமுக உதவி இல்லாமல் கண்டிப்பாக அகற்ற முடியாது. இன்றைக்கி அஃபிஷியலாக அதிமுக எடப்பாடி கையில் தான் இருக்குது. அதனால் எடப்பாடியை கையில் வச்சுக்கணும் தான் அவங்க விரும்புகிறாங்க. சொல்லி பார்ப்பாங்க, எனக்கு தெரிஞ்சு அவர் டிடிவி ஓபிஎஸ் சேர்த்துக்குவாங்கன்னு. அவர் உறுதியாக இருந்துட்டாருன்னா அதுக்கு மேலே அவரை பிஜேபியால் ப்ரெஷர் பண்ண முடியுமான்னு எனக்கு சந்தேகம் இருக்குது. ஏன்னா அவர் உடச்சிக்கிட்டு வந்துட்டாருன்னா நஷ்டம் பிஜேபிக்கு தான். அவருக்கு அடுத்த தடவை தோத்துட்டு மறுபடியும் எதிர்கட்சியாக கூட இருப்பார். ஆனால் இன்னொரு டேர்ம் டிஎம்கே தமிழ்நாட்டில் ஸ்டாலின் வரதை மோடியும் அமித்ஷாவும் அலோவ் பண்ணுவாங்களான்றதுல எனக்கு டவுட் இருக்குது. ஏன்னா அவங்களுக்கு அது 29ல் அவங்களே வச்சுக்கிற ஆப்பு. ஆகவே அதை எப்படியாவது என்ன விலை கொடுத்தும் எப்பாடுபட்டாவது 26ல் திமுகவை வீட்டுக்கு அனுப்புவதில் அவர்கள் குறியாகத்தான் இருப்பார்கள். அது சாத்தியப்படுகிறதோ இல்லையோ.
அந்த டார்கெட்டில் அவங்களுக்கு ஏடிஎம்கே கூட வேணும். அதனால் எடப்பாடி ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்க ப்ரெஷர் பண்ண முடியுமான்னு எனக்கு டவுட் இருக்குது. நேற்று எடப்பாடி பழனிசாமி பேசின இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து செங்கோட்டையன் மாதிரியான சில கைக்கூலிகளை வச்சுக்கிட்டு ஆட்டம் காட்டுறாங்க. பேர் சொல்லலை அவர். பேர் சொல்லலை, சில கைக்கூலிகளை வச்சுட்டு செங்கோட்டையனுக்காக ஏன்னா ஒவ்வொருத்தராக சொல்லிட்டு வரும்போது ஆட்டம் காட்டுறாங்க. செங்கோட்டையன் இப்போ டிடிவி தினகரன் இன்னைக்கு அவருடைய ப்ரெஸ் மீட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா, செங்கோட்டையன் யாரை போய் பார்த்துட்டு வராரு, யார் வந்து ஒரு பின்னாடி இருக்காங்க நீ எல்லாத்துக்கும் தெரியும், யாரை போய் பார்த்துட்டு வர்றாருன்றது எல்லாத்துக்கும் தெரியும். அப்படின்னா அவர் யாருக்கு இந்த செய்தியை சொல்கிறாரு அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. ஸோ பாஜகவுக்கு ஒரு செய்தியை சொல்ல ரெடி ஆகிட்டாரா எடப்பாடி பழனிசாமி? அப்படி தான் தோணுது. இந்த பாயிண்டில் டிடிவி சொல்கிறது கரெக்டு. அதிகாரப்பூர்வமாக எடப்பாடியை அமித்ஷாவையும் நிர்மலா சீதாராமனையும் செங்கோட்டையன் சந்தித்தார் என்பது தெளிவாகவே தெரிஞ்சிடுச்சு. இவர் கட்சியோட பொறுப்புலேருந்து நீக்கினாரே வழிய அடிப்படை உறுப்பினர்கள் நீக்கலை. எடப்பாடியோட அத்தாரிட்டியை செங்கோட்டையன் சேலஞ்ச் பண்ணியிருக்கார். நான் ஒன்று கேட்குறேன், இதே ஜெயலலிதா சிஎம்மாக இருக்கும்போது நடந்திருந்தா கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அந்த கற்பனையும் உங்களுக்கு ரொம்ப சுகமாக இருக்கும். ஜெயலலிதா சிஎம்மாக இருக்கும்போது அண்ணா ஏடிஎம்கேக்குள்ளே இப்படி ஒரு சிக்கல் வந்து இவங்க எதிர்கட்சியாக இருக்காங்க, அப்படியே வச்சு ஆளுங்கட்சியாக இருக்காங்க, போயிட்டு வந்தாங்கன்னு என்ன இருக்கும் கதை நினச்சே பார்க்க முடியாது. சரி, மற்ற கட்சியில் கேட்குறேன், இதே திமுக இன்றைக்கி எதிர்கட்சியாக இருந்து அண்ணா திமுக காங்கிரஸ் கவர்மெண்ட் அங்கே இருந்து திமுகக்குள்ளே ஒரு சிக்கல் வந்து யாரோ ஒரு மந்திரி தங்கந்தனரசு போய் பார்த்துட்டு வராருன்னா ஸ்டாலின் விட்டுருவாரா? அங்கே ஃப்ளைட் ஏறுறதுக்குள்ளே இங்கே பதவி போயிருக்கும். மாவட்டம் பூரா போஸ்ட் அடித்து விட்டு நார் அடிச்சிருப்பாங்க, கொடும்பாவை கொடுத்திருப்பாங்க. அப்படி தான் ஒரு கட்சி இருக்க முடியும். இங்கே செங்கோட்டையன் போய் பார்த்துட்டு வந்த பிறகு எடப்பாடி அமைதியாக இருக்கார், கட்சியோட அடிப்படை உறுப்பினர்லேருந்து நீக்கலை. துரோகிகள் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் வந்து அவர் டிடிவி கேட்குறது ஒரு ஆங்கிளில் கரெக்டு தான். அமித்ஷாவை பார்த்துட்டு வந்த பிறகு நீங்கள் துரோகிகள் அப்படின்னு சொல்கிறீங்கன்னா துரோகத்தை தூண்டுறது யார்? அது இன்றைக்கி அழைத்து தான் பேச அழைச்சிருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு நெருக்கடி அதிகமாக இருக்குது பிஜேபிக்கு. ஒரு கட்டத்துக்கு மேலே எடப்பாடி அவங்க புஷ் பண்ண முடியுமான்னு எனக்கு டவுட் இருக்குது. அது அவ்வளோ சுலபமான காரியமானு எனக்கு தெரியல. ஏன்னா அவர் என்ன சொல்ல, நீங்கள் சொன்னீங்க நான் அலையன்ஸுக்கு வந்தேன், அலையன்ஸுக்கு வந்த பிறகு புதுசாக எந்த கட்சியும் வரல, கூட உங்கள் என்டிஏல இந்த 2 பேர் வெளியில் போயிருக்காங்க. அலையன்ஸ் வந்த பிறகு இந்த கூட்டணி பலவீனமாக இருக்குது. அதுக்கு யார் பொறுப்பு? அமித்ஷா பொறுப்பா, எடப்பாடி பொறுப்பா, யார் பொறுப்புன்ற பிரச்சனை வரும் இல்லையா உங்களுக்கு வந்து? நேற்று இரவு அவர் பேசினதும் இன்றைக்கி புறப்பட்டு போகிறதும் நேர் எதிராக தான் இருக்குது. நேற்று அவருடைய பொதுக்கூட்ட பேச்சை கேட்டவர்கள் அவர் இன்றைக்கி டெல்லி போக மாட்டார்னு நினச்சாங்க. பத்திரிகையாளர்களே உங்கள் இஷ்டம் போல் எழுதுகிறீர்கள் அப்படின்லாம் சொன்னார். நான் போய் அமித்ஷாவை பார்க்குறேன், நான் சுயமரியாதை எங்களுக்கு முக்கியம்னு சீன் போட்டார். 12 மணி நேரத்தில் பல்ட்டி அடிச்சு போய் டெல்லிக்கு எதுக்கு போகிறாரு இவர்? இப்போ அமித்ஷாவை எதுக்கு சந்திக்கிறீங்க? சிபி ராதாகிருஷ்ணனுக்கு குடியரசு துணைத் தலைவர் வாழ்த்து தெரிவிக்கிறதே அங்கே டெல்லி போகிறதுக்கான ஒரு சாக்கு, வேறு ஒன்றும் கிடையாது. இங்கே வரும்போது பார்த்துக்க முடியாதா? இது அடுத்த வாரமாக 10 நாளில் வரப்போகிறாரு. அப்போ என்ன உங்களுக்கு வந்து அமித்ஷா அழைத்து தான் இவர் போயிருக்கிறார். அங்கேயும் அவங்களுக்கு நெருக்கடி முத்துது. பட் ஒரு கட்டத்துக்கு மேலே எடப்பாடியோ அமித்ஷாவால் ப்ரெஷர் பண்ண முடியுமான்னு எனக்கு டவுட் இருக்குது. ஏன்னா மறந்து பிடிச்சிட்டாருன்னு என்ன பண்ணுவீங்க நீங்கள்? ஒரு மனிதனை நீங்கள் ரொம்ப அளவுக்கு அதிகமாக ப்ரெஷர் பண்ண முடியாது. இதையும் நான் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். ஆனால் இந்த அலையன்ஸ் ஜெல்லாவில் உருப்படலான்றது க்ளீனாக தெரியுது. ஒரு கட்சி கூட உள்ளே வரல, மாறாக 2 பேர் என்டிஏலேருந்து வெளியில் போயிருக்காங்க, டேக் ஆஃபே ஆகலை. இப்போது அவங்க 2 பேர் வெளியில் போனதுக்கு சொன்ன காரணம் வந்து அவங்க அமித்ஷாவை காரணமாக சொல்லலை, டெல்லி பாஜகவை காரணமாக சொல்லலை, டிடிவி தினகரனாவை நயினார் ஒரு காரணமாக சொன்னார். அண்ணாமலை ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஒரு ஹேண்டில் பண்ணுறதுக்கு வித்தியாசம் இருக்குன்னு சொன்னார். ஆனால் ஓபிஎஸ் டிடிவி 2 பேரும் வெளியில் போனதுக்கான பிரதான காரணமாக இருக்கிறது எடப்பாடி பழனிசாமி தான். ஸோ இப்போ இதுக்கு எடப்பாடி பழனிசாமி தான் பொறுப்பு, இந்த கூட்டணி பலவீனமாகிறதுக்கு. ஏங்க இதில் பலவீனமாகிறதுக்கு பொறுப்பு இல்லைன்னா நீங்களும் நானும் பேச முடியாதுங்க. இந்த பிரச்சனையை மீடியா அணுகிற விதமே எனக்கு ரொம்ப எப்படி சொல்கிறது, ரொம்ப நகைச்சுவையாகவும் ஆபாசமாகவும் அருவருப்பாகவும் இருக்குது. ஒரு கட்சியோட உள்விவகாரத்தை பற்றி பேசும்போது மீடியாவுக்கு இருக்கக்கூடிய எல்லைகள் என்ன? நல்லது கெட்டதுன்னு நீங்களும் நானும் சொல்ல முடியாதுங்க. எவ்ரிதிங் ஆஃப்டர் ஆல் எவ்ரிதிங் இஸ் குட் இன் லவ் அண்ட் வார். எடப்பாடி ஆங்கிள்லேருந்து இது கரெக்டுனா அது கரெக்டு தான், எடப்பாடி தான் அதுக்கு காரணம்னு சொல்லுவதே வந்து அதிக பிரசங்கித்தனமானது. நம்ம வந்து கமெண்ட் பண்ண முடியும், அவ்வளோதான். இது இவங்க வந்து அவர் நேற்று கேட்ட நியாயமான கேள்வி தானே. கட்சி ஆஃபீஸாக அடித்து உடைக்கிறதுக்கு போகிறாரு ஓபிஎஸ், அப்பட்டமான ஒரு வன்முறையில் ஈடுபட்டார், எடப்பாடி ஆளுங்கள்லாம் ஓடிட்டாங்க. இவர் போய் வந்து போய் இறங்கி அங்கே உள்ளே போய் இப்போ உக்காந்துட்டு வெளியில் வந்து அப்புறம் வந்து இழுத்து பூட்டி சீல் வச்சாங்க. சொந்த கட்சி ஆஃபீஸே சீல் வைக்கிறதுக்கு காரணமாக இருந்தார். 88 ஜானகியம்மா ஆட்சியில் நடந்த மாதிரி அந்த மாதிரி சீல் வச்சாங்க, அந்த மாதிரி சீல் வச்சாங்க. அவங்க நல்ல நேரம், எடப்பாடி நல்ல நேரம், 3 வழக்கமாக அந்த மாதிரி சீல் வச்சா பல வருஷம் கேஸ் நடக்கும். 4 மாதத்துலேயே சீலை உடச்சி அலுவலகத்தை அவங்க கைக்கு போச்சு. கட்சி அவர் கண்ட்ரோலில் தான் இருக்குது. அது ரொம்ப ஒரு நியாயமான விஷயம் தானே. உனக்கு நான் துணை முதலமைச்சர் பதவி கொடுத்தேன், அதுக்கு பிறகு நீ திருந்தினியான்னு கேட்குறாரு அவர். இல்லை இப்போ நீங்கள் வந்து கோர்ட்டு கேஸுன்னு வேறு போயிட்டீங்க, அங்கேயே போய் பார்த்துக்கோங்க. ஒரு பொலிட்டிக்கல் ப்ராப்ளத்துக்கு ஜுடிஷியல் சொல்யூஷன் நோக்கி நீங்கள் கேஸ் மேலே கேஸ் போட்டிங்க, சுப்ரீம் கோர்ட்டு, ஹைகோர்ட்டு, கீழ்கோர்ட்டுன்னு. அப்புறம் இப்போ வந்து சேர்த்துக்கோண்ணா, இது எவ்வளோ முரண்பாடுன்ற நான். ஆகவே அவர் வலியது எஞ்சும். இன்றைக்கி எம்எல்ஏ அவர் கண்ட்ரோலில் இருக்கான், மாவட்ட செயலாளர் கண்ட்ரோலில் இருக்காங்க, பொதுக்குழு உறுப்பினர்கள் அவர் கண்ட்ரோலில் இருக்காங்க. டிடிவிக்காக தனி கட்சி இருக்குங்க, அவர் தனி கச்சேரி யார் வச்சுட்டு போயிட்டுருக்காரு. ஓபிஎஸ்க்கு ஒன்றுமே இல்லை, தனி கட்சி கூட அவரால் ஆரம்பிக்க முடியல.
ஒழுங்காகவும் எடப்பாடி கிட்ட இருக்க முடியல. இன்றைக்கி தனிமரமாக நிற்கிறாரு. பிஜேபி நம்பி வந்து தெருவில் நிற்பன்றதுக்கு ஓபிஎஸ் உதாரணம். ஓபிஎஸ்ஸை பார்த்து செங்கோட்டையனுக்கு புத்தி வரலன்னா யார் செங்கோட்டையனை காப்பாற்றுறது? நாளைக்கு கட்சியை விட்டு செங்கோட்டையனை எடப்பாடி நீக்கிட்டாருன்னா செங்கோட்டையன் தனி மரங்க. ஓபிஎஸ்ஸுக்காக சமுதாய வாக்குகள் இருக்குது, செங்கோட்டையனுக்கு அதுவும் கிடையாது. அப்போ என்ன தைரியத்தில் நீங்கள் எதிர்க்கிறீங்க? இதெல்லாம் மீடியா ஒரு நாள் ஷோ. இது 100 மீடியா உட்காந்துன்னு பேசுறது. அன்றைக்கி ஒரு நாள், அடுத்த நாள் வேறு விஷயம் வந்தால் மீடியா போய்டும். இன்றைக்கி செங்கோட்டையன் இன்னொரு ப்ரெஸ் மீட் நடத்த சொல்லுங்களேன், எவ்வளோ பேர் போகிறாங்கன்னு பார்ப்போம். அதனால் அது கிடையாது உங்களுக்கு வந்து. நீங்கள் இதில் சரி தப்புன்னெலாம் நம்ம எதுவும் சொல்ல முடியாது. அமித்ஷா அழைத்திருக்கிறார், இவர் போகிறாரு. கண்டிப்பாக அங்கேருந்து வந்து அவங்க கடுமையான நிர்பந்தத்தை கொடுப்பாங்க. இவர் என்ன சொல்லுவார், நீங்கள் வந்து ஏப்ரல் 11 காலையில் 11:30 மணிக்கு ப்ரெஸ் மீட்டை 5:30 மணிக்கு வச்சாங்க. ஏன்னா எடப்பாடி ஒத்துக்கவே இல்லை அந்த கூட்டணி அனௌன்ஸ் பண்ணப்போ அவர்கிட்ட கேட்ட ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி, நீங்கள் அதிமுகவில் பிரிந்திருப்பவர்கள் எல்லாம் ஒன்று சேர்க்க முயற்சிப்பீர்களான்னு கேட்கும்போது எந்த கட்சியின் உள் விவகாரங்களும் நாங்கள் தலையிட மாட்டோம்னாரு. அந்த கண்டிஷனில் தான் இவர் அலையன்ஸ்க்கே போயிருக்காரு. நீ ஓபிஎஸ்ஸை சேர்த்துக்கோ, டிடிவியை சேர்த்துக்கோ, இதெல்லாம் சொல்லக்கூடாது. அப்போ இப்போ மறுபடியும் அந்த பிரச்சனையை கிளப்புனீங்கன்னா ஓபிஎஸ்ஸை விட்டு வேடிக்கை பார்த்தாங்க 4 வருஷத்துக்கு ஜெயலலிதா இறந்த பிறகு 9-10 வருஷத்துக்கு முன்னால். இப்போ செங்கோட்டையனை விட்டு ஆழம் பார்க்குறாங்க. அதுவும் தோல்வியில் முடிஞ்சிருச்சு. ஒன்றுமே பண்ண முடியல. பிஜேபியோட எல்லா செயல்பாடுகளும் இங்கே தவறாக தானே போயிட்டுருக்கு. இவ்வளோ தவறான ஒரு ஸ்ட்ராட்டஜியை இந்தியாவில் எந்த மாநிலத்தையும் அவங்க கடைப்பிடித்ததில்லை. அது நல்லது தமிழ்நாட்டுக்கு. ஆனால் அது அவங்களுடைய ஆங்கிள்லேருந்து பார்த்தீங்கன்னா இது ரொம்ப ரொம்ப முட்டாள்தனமான ஒரு அணுகுமுறையை தான் அவர்கள் கடைபிடித்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் பாடம் கற்பதாக தெரியவில்லை. இபிஎஸ்ஸை ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்க பெண்ட் பண்ண வைக்க முடியாது. ஆனால் அழுத்தம் கொடுப்பார்கள். பிரிந்தவர்களை ஒன்று சேர்க்க சொல்லி கண்டிப்பாக அழுத்தம் கொடுப்பார்கள். இல்லைன்னா இன்னைக்கு என்ன காரணத்துக்காக அமித்ஷாவை பார்க்குறாரு? சிபிஆரை பார்த்தது வைஸ் பிரசிடென்ட்டு இப்போ ஓகே வாழ்த்து தெரிவித்தா. எதுக்காக இங்கேருந்து போய் எடப்பாடி அமித்ஷாவை எதுக்கு பார்க்குறேன்? சட்டம் ஒழுங்கு கேட்டு போச்சு, பிக் பாக்கெட் நிறையா அடிக்கிறான், ஈவ்டீசிங் கேஸ் நிறையா நடக்குது தமிழ்நாட்டில், தாலி எடுக்கிற கேஸ் நிறையா நடக்குது, சீட்டிங் கேஸ் நிறையா நடக்குது. இதெல்லாம் நீங்கள் வந்து எப்படியா தடுக்கணும். பாரில் நிறையா லைசன்ஸ் இல்லாமல் பார்லாம் இருக்குது. இந்த கோரிக்கை வைக்க போயிருக்காரா? கண்டிப்பாக கிடையாது. அமித்ஷாவை போய் எடப்பாடி பார்க்குறாருன்னா ஒன்று தான், அழைத்து போய் பார்க்கிறார். கூட்டணியை ஒன்றா இருங்க, எல்லாரும் ஒன்றுபட்ட அதிமுக வேணும்னு அவர் வலியுறுத்த போகிறாரு. இவர் முடியாதுன்னு தான் சொல்லுவார் எனக்கு தெரிஞ்சு. இப்போ ஏற்கனவே ஒரு முறை இதே விஷயத்தை வந்து அமித்ஷாவே சொல்லியிருக்காரு எடப்பாடி பழனிசாமி கிட்ட. வெளியில் இருக்கிறவங்க வந்து உள்ளே கொண்டு வந்துருங்க. 2021 வந்து ஒரு முறை நடந்தது. அப்போ நடந்தது. நான் வெற்றியை கொடுத்துட்றேன், என்னால் அதை கொடுக்க முடியும் அப்படிங்கிற அஷூரன்ஸில் எடப்பாடி பழனிசாமியுடைய வார்த்தைகளை நம்பி அதுக்கு அப்போ பாஜக ஒத்துக்குச்சு. சசிகலாவை வந்து அரசியலை விட்டு ஒதுங்கலாம் சொன்னாங்க. போயிட்டாங்க. அறிக்கை வந்த பிறகு தான் நடந்தது. அறிக்கையெல்லாம் வந்து அவங்க விட்டாங்க. ஸோ அப்போ வந்து ஒரு முறை அவர் சொன்னது வந்து நடக்கலை. இப்போ நீங்களே சொல்கிறீங்க பாஜகவினுடைய அல்டிமேட் எய்ம் அப்படிங்கிறது 2026 திமுக ஆட்சியை விட்டு அகற்றணும். நேச்சுரலி. ஸோ எடப்பாடி பழனிசாமிக்கு அதுவாக தானே இருக்கணும். அதிமுகன்றது அதனுடைய வரலாறுல 5 வருஷத்துக்கு மேலே எதிர்க்கட்சியாக இருந்தது இல்லை அப்படிங்கிற இடத்துல 2 பேரினுடைய நோக்கமும் ஒன்று தான். அந்த நோக்கத்துக்கான ஒரு வழியாக வந்து பாஜக ஒன்று முன்வைக்குது. அதை மறுத்து இவர் ஏற்கனவே ஒரு தோல்வி அடைஞ்சிருக்காரு. அப்படிங்கும்போது எடப்பாடி பழனிசாமியால் இதை எந்த அளவுக்கு மறுக்க முடியும்னு நினைக்கிறேன். இல்லை இந்த விஷயத்தில் இவங்களை பிரிந்தவர்களை ஒன்று சேர்ப்பது என்ற விஷயத்தில் அவ்வளோ சுலபமாக எடப்பாடி இறங்கி வர மாட்டார். அவர் நேற்றைக்கு பேசினது வந்து ஒரு ஸ்மார்ட் மூவ். என்னென்னா, என் கவர்மெண்ட்டை நீங்கள் தான் காப்பாற்றி கொடுத்தீங்க, அதனால் உங்களுக்கு நன்றி, டெல்லியிலேருந்து யாரும் எங்களுக்கு ட்ரபிள் பண்ணது கிடையாது, திருக்குறள்லாம் சொல்கிறாரு. அது எதுக்குன்னா அவங்கள தாஜா பண்ணுறதுக்கு. இப்போ பாரு, நீ கேட்ட நான் அலையன்ஸுக்கு வந்தேன், ஆனால் இந்த விஷயத்தை நீ வலியுறுத்தாது. ஏன்னா அந்த கண்டிஷனில் தான் நான் சேர்ந்தேன். ஏப்ரல் 11 வந்து ப்ரெஸ் மீட் 8 மணி நேரம் தள்ளி போனதுக்கு காரணமே வந்து எடப்பாடி அலையன்ஸுக்கு ஒத்துக்கல. அப்போ எதை சொல்லி சம்மதிக்க வச்சாங்கன்னா, இந்த பிரிஞ்சவங்களை ஒன்று சேர்க்கணுன்ற கதையெல்லாம் சொல்லக்கூடாதுன்னு சொல்லி தான் ஒன்று சேர்த்தாங்க. இப்போ சேர்த்துட்டு 5 மாதத்தில் நீ மறுபடியும் அதே கோரிக்கை வைக்கிறேன்னா நான் அதை செய்ய முடியாதுன்னு ஒரு தைரியமாக சொல்ல வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நான் அலையன்ஸை விட்டு போவேன்னு சொல்லலை. இந்த அலையன்ஸ் வந்து தமிழ்நாட்டுக்கு இந்தியாவுக்கு தேவைன்னு தான் நான் சொல்கிறேன். ரெண்டாவது வந்து என் கவர்மெண்ட்டை நீ தான் காப்பாற்றினா நான் வெளிப்படையாக உனக்கு நன்றி சொல்கிறேன். அது மூலமாக இருக்க மெசேஜ் என்ன, அடுத்த வரை நான் ஜெயிச்சு வந்தேன்னா நீ சொல்கிறதெல்லாம் நான் கேட்குறேன். இதுக்கு மேலே பிஜேபிக்கு என்னங்க வேணும்? ஒரு லெவலுக்கு மேலே போய் ஓபிஎஸ்க்காகவும் இபிஎஸ்க்கு டிடிவிக்காகவும் அவங்க பேசுவாங்கன்னு எனக்கு தோணலை. அப்படி சொன்னாங்கன்னா ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு புழு கூட மிதிக்க நெளியும். உடனே அப்படியே பிஜேபி ஒன்றும் தலை வாங்கிட போகுது கிடையாது. இப்போ எடப்பாடி முரண்டு பிடிச்சி திரும்பி திமிரிறாருன்னு வச்சுக்கோங்க, எங்களுக்கு வேணாங்க அலையன்ஸ்னா, கட்சியில் அமோக ஆதரவு கிடைக்கும். ஏன்னா கட்சியில் 90% பிஜேபி அலையன்ஸை விரும்பலை. அவர் இப்போ வந்து இவங்க ப்ரெஷர் தாங்காமல் நான் அலையன்ஸ் விட்டு வெளியில் போகிறேன்னா கட்சியோட ஆதரவு அவர் கிடைக்கும். இவனும் எல்லாரையும் பிடிச்சலாம் உள்ளே போட முடியாது. இன்றைக்கி நீதிமன்றங்கள்லாம் அப்படியே மாற ஆரம்பிக்குது. அன்றைக்கி இப்போ செந்தில் பாலாஜியை போட்ட மாதிரி இடி எல்லாரையும் தூக்கி போட முடியாது. அப்போ வெளியில் வந்துட்டு அவங்க விஜயோட போகிறாங்கன்னா டப்பா டான்ஸு, திமுகவுக்கும் டான்ஸு, பிஜேபிக்கும் டான்ஸ், ஸ்வீப் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. அந்த டேஞ்சர் பிஜேபிக்கு இருக்குல்ல. அதனால் எடப்பாடியை இந்த விஷயத்தில் செங்கோட்டையனையும் ஓபிஎஸ்ஸையும் டிடிவியும் சேர்த்துக்கோங்கன்ற விஷயத்தில் பிஜேபி ஒரு கட்டத்துக்கு மேலே ஒரு ப்ரெஷர் பண்ணாதுன்னு தான் நான் நம்புகிறேன். என்னுடைய பார்வை அப்படி தான் இருக்குது. சஜஸ்ட் பண்ணுவாங்க, குறைஞ்சபட்சம் ஒரு ஃபார்முலா ஒர்க் அவுட் பண்ணாங்க. நான் கேள்விப்பட்டது என்னென்னா 3 மாதங்களுக்கு முன்பு ஓபிஎஸ் வந்து டிடிவி மாதிரி தனி கட்சி ஆரம்பிக்கட்டும்,
என்டிஏக்குள்ளே அவங்க எல்லாம் இருக்கட்டும். பட் எடப்பாடி அதுக்கும் ஒப்புக்கொள்ளவில்லை. ஆனால் அவருக்கு நெருக்கமானவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்றால், கடைசி நேரத்தில் எடப்பாடி அதுக்கு ஒப்புக்கொள்வார். டிசம்பர் ஜனவரி வாக்குகள் இந்த ஃபார்முலாவுக்கு ஒப்புக்கொள்வார். ஓபிஎஸ் தனி கட்சி ஆரம்பிக்க வச்சு டிடிவி ஓபிஎஸ்ல தனித்தனி கட்சி, என்டிஏவில் எல்லாரும் பார்ட்னர். 3 சீட்டோ 5 சீட்டோ ஓபிஎஸ்க்கு டிடிவிக்கு அதே கொடுத்துட்டு அவங்க பிரச்சாரத்தில் அவங்க ரெட்டைல சிம்பலில் தான் நிற்கணும். அவங்க தொகுதியில் எடப்பாடி போக மாட்டார். ஏடிஎம்கே கூட தக்க வச்சுக்கலாம், எங்கேயும் போக முடியாமல். அலைன்ஸை இன்டாக்டாக பண்ணிக்கலான்ற ஒரு ஃபார்முலா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. பட் அது அவர் முதல்ல ஒப்புக்கொள்ள மறுத்தார். அதன் பிறகு அவர் மௌனம் காக்க ஆரம்பித்தார். அவர் நெருக்கமானவர்கள் இதற்கு நாங்கள் அவர் ஒப்புக்கொள்ள வைக்கிறோம் 11th ஹவரில் அப்படின்னு சொன்னதாகவும் ஒரு தகவல். பட் நேற்றைக்கு அவர் எடப்பாடி பேசுனதெல்லாம் பார்க்கும்போது இனிமேல் டிடிவியும் ஓபிஎஸும் உள்ளே வரத்துக்கு வாய்ப்பு இருப்பதாகவே எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இல்லை. ஏன்னா அந்த ஸ்டேஜை தாண்டி போயிடுச்சு. அதான் இன்றைய நிலவரம். இந்த விஷயங்கள் எல்லாம் நீங்களே சொல்றீங்க, இந்த விஷயங்கள் எல்லாம் சேர்ந்து கொடுக்குற அவுட்கம் என்ன அப்படின்னா, இந்த கூட்டணி ஜெல்லாகல அப்படிங்கிற ஒரு பார்வையை உண்டாக்குது. பாஜகவுக்கும் தெரியும் தானே, இதுக்காக திருப்பி திருப்பி யாரோ ஒருத்தரை அவங்க என்கேஜ் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. நல்ல பாயிண்ட், நல்ல கேள்வி. உங்களையும் என்னை விட பாஜகவுக்கு நல்லா தெரியும். நாடு முழுவதும் 12 ஆண்டுகளாக எல்லா அட்டூழியங்களையும் ஐட்சாட்டியங்களையும் பஞ்சமா பாதகங்களையும் செஞ்சுக்கிட்டு இருக்க பிஜேபிக்கு கிரவுண்ட் ரிப்போர்ட், தமிழ்நாட்டில் பிஜேபி ஏடிஎம்கே அலைன்ஸ் ஜெல் ஆகலை, டேக் ஆஃப் ஆகலை, இது உருப்படாது என்ற தகவல் துல்லியமாக பல அறிக்கைகள் மூலமாக போயிருக்கும். அட்லீஸ்ட் 12 ரிப்போர்ட்டுக்கு மேலே இந்த 5 மாதத்தில் போயிருக்குன்றாங்க. ரெண்டாவது, மேற்கு மண்டலத்திலேயே பிஜேபி தனியாக எடுத்த சர்வே, ஏடிஎம்கே எடுத்த சர்வே, எல்லாரும் எடுத்த சர்வே என்ன சொல்லப்போனால், அங்கேயே பாஜக அதிமுக கூட்டணி படுதோல்வியை தழுவுகிறது. விஜய்க்கு கிட்டத்தட்ட 30% மேலே மேற்கு மண்டலத்தில் வாக்குகள் வெளியில் போகுதுன்றாங்க. இது வயிற்றில் புளியை கரைக்குது பிஜேபிக்கும் ஏடிஎம்கேக்கும். அந்த அலைன்ஸ் ஜெல் ஆகலைன்றதுக்கு இதெல்லாம் உதாரணம். இவங்க 2 பேரும் மேற்கு மண்டலத்தில் ஸ்ட்ராங்கு, ஏடிஎம்கேவுக்கும் ஸ்ட்ராங்கு கோட்டை, பிஜேபியும் ஸ்ட்ராங். ஆனால் இந்த 2 பேர் சேர்ந்த பிறகு விஜய் ஃபேக்டரால் 30%க்கு மேலே ஓட்டு பிஜேபி ஏடிஎம்கே அலையன்ஸ்லேருந்து உடையுதுன்றாங்க. மற்ற பிராந்தியங்களை விட, மற்ற ஜோன்ஸை விட மேற்கு மண்டலத்தில் விஜய்க்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குன்றாங்க. அது ஏடிஎம்கே பிஜேபி அவங்களோட சொகுசு தளமாக இருக்க இடத்துல இந்த அடி உழுதுன்னா இந்த அலையன்ஸ் கொலாப்ஸ்ன்னு அர்த்தம். இந்த அலையன்ஸால் எந்த லாபமும் இல்லைன்றது அமித்ஷாக்கு நல்லா தெரியும், எடப்பாடிக்கு ஓரளவு தெரியும். இப்போ கூப்பிடுறதுன்றது ஏங்க ஹோம் மினிஸ்டர் ஒருத்தர் அமித்ஷா இஸ் த மோஸ்ட் பவர்ஃபுல் மேனுங்க. இன்றைக்கி நம்பர் 2 நடைமுறையில் அவர் தான் நம்பர் 1. மோடி இதெல்லாம் தலையிடுறது கிடையாது. அப்போ அமித்ஷா கூப்பிடுறாருன்னா அங்கே சீரியஸ் இஷ்யூன்னு அர்த்தம். பட் எந்த அளவுக்கு அவரால் இவரை ப்ரெஷர் பண்ண முடியும்னு எனக்கு தெரியல. அவர் தான் தெளிவாக பிஜேபி பிஜேபி லைன் எடுக்கிறார் இல்லையா, கவர்மெண்ட்டை காப்பாற்றினதே பிஜேபி தான், நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன்றாரு. அவங்க கொடுக்குற மெசேஜ், இந்த மாதிரி 4 வருஷம் நீ செஞ்சதை செஞ்சான், மறுபடியும் வந்தேன்னா நீ சொல்கிறதெல்லாம் நான் செய்வேன், உனக்கு என்ன பிரச்சனை, இவர்களை நான் சேர்க்க முடியாது, இவர்களை நான் சேர்க்க முடியாது. உறுதியாக இருந்தால் ஒரு கட்டத்துக்கு மேலே அவரை பிஜேபியால் ஆங்கிலத்தில் சொல்கிற மாதிரி ஆம் ட்விஸ்ட்லாம் பண்ண முடியாது. இல்லை, அமித்ஷா ஏன் இந்த விஷயத்துக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறாரு? செங்கோட்டையனை அமித்ஷா கடைசியாக சந்திச்ச அந்த நாள் அப்படின்றது இந்தியாவினுடைய உள்நாட்டு பாதுகாப்புக்கும் எல்லை பாதுகாப்புக்குமான முக்கியமான முடிவுகளை எடுக்கிறதுக்கு இடையில செங்கோட்டையனை சில நிமிடங்கள் அமித்ஷா சந்திக்கிறார். அவ்வளவு முக்கியத்துவம் செங்கோட்டையனுக்கு கொடுக்கப்படுறது எடப்பாடி பழனிசாமி கொடுக்குற ஒரு மெசேஜ் தானே. கண்டிப்பாக, அதில் எந்த சந்தேகமும் இல்லை. செங்கோட்டையனுக்கு அதுவும் அந்த முக்கியமான நாள் அவங்க அடுத்த நாள் வேறு வைஸ் பிரசிடென்ட் எலெக்ஷனு, இப்போ ஓட்டிங் ட்ரைனிங் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் இன்டர்னல் செக்யூரிட்டி மீட்டிங், நேபாள் இஷ்யூ எல்லாமே போயிட்டு இருக்கும்போது இது நடக்குதுன்னு போது அவங்க சீரியஸாக பார்க்குறாங்க. அவங்க யுனைடெட் ஏடிஎம்கேவை விரும்புகிறாங்க, கொண்டு வந்துடணும்னு விரும்புகிறாங்க. ஏன்னா அது இல்லைன்னா திமுகவை தோக்கடிக்க முடியாதுன்றது யதார்த்தம். உடஞ்ச அண்ணா திமுக வச்சுக்கிட்டு திமுகவை தோக்கடிக்க முடியாது. 89 உதாரணம், ஜானகி ஜெயனின்னு பிரிஞ்சப்போ தான் திமுக வந்திருக்கு. எப்போல்லாம் அண்ணா திமுக ஒன்றுபட்டு இருக்கிறதோ ரெட்டைலையோட, அப்போல்லாம் திமுக ஜெயிச்சதே கிடையாது, வரலாறே கிடையாது. அதுவும் அதிகாரத்தில் இருந்துக்கிட்டு திமுக ஆட்சியை கைப்பற்றினதுனா 53 வருஷத்தில் ஒரு தடவை கூட நடக்கலை. ஆனால் ஏடிஎம்கே உடஞ்சி கிடந்துன்னா அது நடப்பதற்கு வாய்ப்பு உண்டு, அந்த ரெக்கார்டு பிரேக் ஆக வாய்ப்பு உண்டு. அதனால தான் அவங்க அதை எப்படியாவது இவங்களை ஒன்று சேர்த்தணும்னு விரும்புகிறாங்க. பட் எடப்பாடி இறங்கி வர மாட்டேன்னு உறுதியாக இருக்கும்போது ஒரு கட்டத்துக்கு மேலே எடப்பாடியை பிஜேபியால் ஃபோர்ஸ் பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியல. கூட்டணி விட்டு வெளில போகிறோன்னா என்ன பண்ணுவீங்க? கண்டிப்பாக இன்னும் 7 மாதம் இருக்குது எலெக்ஷனில். வெளியில் வந்துட்டார்னா கண்டிப்பாக எலெக்ஷன் முன்னால் மறுபடியும் போக முடியாது. வெளியில் வந்தாருன்னா ஆப்ஷன் இருக்குது, விஜய் இருக்கார், ஏன் மற்ற கட்சிகள்லேருந்தே கூட போவாங்க. அப்போ அது எந்த மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்தும்? இன்ஸ்டபிலிட்டி வரும். திமுக தோக்கும்னு சொல்ல முடியாது, ஜெயிக்கும்னு சொல்ல முடியாது. பிஜேபிக்கு எந்த ரோலும் இல்லாமல் போய்டும். பிஜேபி தமிழ்நாட்டில் 0 நிற்கும், மறுபடியும் 0, பேக் டு ஸ்கொயர் 1. ஒருவேளை இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி எடப்பாடி பழனிசாமி பாஜக கூட்டணியை முறிச்சுக்கிட்டு வெளியில் வந்தால் அவருக்கு ஒரு கிரெடிபிலிட்டி இருக்குமா? இருக்காது. ஆனால் பிடிக்காதவன் என்ன பண்ணுவான்? இப்போ இந்த திமுக பிஜேபியை பிடிக்காதவன் என்ன பண்ணுவான்? கடைசி நேரத்தில் குத்துவான். கடைசி கிரெடிபிலிட்டியை பற்றிலாம் பார்க்க மாட்டான். 11th ஹவரில் எனக்கு திமுகவும் வேணாம், பிஜேபியும் வேணாம்,
இந்த ஆள் 1000 பல்ட்டி அடித்தாலும் இன்றைக்கி எதிராக நிற்கிறாரு, நான் குத்திரிப்போம். இல்லை ஆல்ரெடி அந்த இதில் தானே விஜய் இருக்கிறார். அதாங்க, அப்படி இருந்த பட்சத்துலையும் கூட வந்து ஏடிஎம்கேவோட ஓட் பேங்க்ன்றது இன்டாக்டாக, ஐ மீன் அதுக்கு மரியாதை தனி இல்லையா? அது வந்து ப்ரூவன் ஓட் பேங்க். கிரெடிபிலிட்டி வந்து நீங்கள் சொல்கிற அளவுக்கு இருக்காது, பட் ஸ்டில் ஈ கேன் டூ சம் மேஜிக். விஜயோட சேர்ந்துட்டாருன்னா கண்டிப்பாக ஆட்சி மாற்றமே உறுதி. அதுக்கு போவாது அந்த அளவுக்கு. அந்த ஆப்ஷன் இருக்குன்றது பிஜேபிக்கு தெரியும். எடப்பாடி பழனிசாமி பண்ண மாட்டார். எனக்கு பிஜேபி அந்த கார்னருக்கு எடப்பாடியை புஷ் பண்ண மாட்டாங்கன்னு நான் நம்புகிறேன். திஸ் அ லாஸ்ட் டிச் அட்டம்ப்ட் மாதிரி அவங்க ஏதோ பண்ண ட்ரை பண்ணுறாங்க. பட் நாட் அட், அதாவது இந்த யூனிஃபிகேஷன்றது நாட் அட் த காஸ்ட் ஆஃப் எடப்பாடி. எடப்பாடியை பலி கொடுத்து ஒன்றுபட்ட அதிமுகவை பாஜக உருவாக்காது. ஏன்னா இவங்க எல்லாம் ஸ்பிளிண்டர் குரூப், அன்டெஸ்டட் ஓட் பேங்கே கிடையாது இவங்களுக்கு. வேற ஏடிஎம்கே அந்த 20% அவர்கிட்ட இருக்குது. அதை அவங்க இழப்பாங்க, பிஜேபி இழப்பாங்கன்னு நான் நம்புறேன். ஏடிஎம்கேட்ட இருக்கிற அந்த 20% அப்படின்றது இரட்டை இலைக்கும் அதிமுகன்ற பேருக்கும் இந்த கொடிக்குமானது. எடப்பாடி பழனிசாமிக்கு அப்படின்ற அந்த ஓட்டு இது கிடையாதுல்ல, அது நீங்களும் ஒத்துக்குவீங்க 100%. ஸோ எடப்பாடி பழனிசாமி நகர்த்துறது அப்படிங்கிற ஒரு முடிவை பிஜேபி எடுத்தாங்க. ஆப்வியஸ்லி இதுதான் வந்து சசிகலா தரப்பும் சரி, ஓபிஎஸ் தரப்பும் சரி, அவங்க கிளைம் பண்ணிட்டு இருக்கிறது, அவங்க பல வருஷமா சொல்லிட்டு இருக்காங்க. இந்த இதில் இந்த நெருக்கடியில் அவங்க சொல்றது பாஜக மற்ற எல்லா தருணங்களையும் விட இப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு எதிரான சக்திகளை வந்து அவங்க என்கேஜ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆமாம், லாஸ்ட்டாக செங்கோட்டையனுக்கு கிடைச்ச அந்த முக்கியத்துவம் வரைக்கும் அமித்ஷாவினுடைய அந்த வார்த்தைகளும் வந்து முக்கியம். டிடிவி அதே சுட்டி காட்டுறாரு. அமித்ஷா என்னைக்கு சொன்னார் எடப்பாடி தான் முதலமைச்சர் வேட்பாளர், அதிமுகலேருந்து ஒருத்தர் தானே சொன்னார் அப்படின்னு. ஸோ இந்த எல்லா டாட்ஸையும் வந்து நம்ம கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி நகர்த்துறது அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டும் தெரியுது, ஒரு வழியும் தெரியுது. இல்லை அது வாய்ப்பு இல்லை நான் நம்புகிறேன். அது ரொம்ப பெரிய டிசிஷன். ஆசை இருக்கலாம், நடைமுறையில் அது சாத்தியம் இல்லாதது. இவங்க எல்லாருமே வந்து ஸ்பிளிண்டர் குரூப், டிடிவியாக இருக்கட்டும், ஓபிஎஸ்ஸாக இருக்கட்டும். எடப்பாடி கிட்ட கட்சி இருக்குது, 66 எம்எல்ஏ, 63 எம்எல்ஏ இருக்காங்க, மாவட்ட செயலாளர் இருக்காங்க, பொதுக்குழு உறுப்பினர் இருக்காங்க. மந்திரிங்க யாரும் எக்ஸப்ட் செங்கோட்டையன் பழைய யாருமே வந்து ரிவோல்ட்டே பண்ணலை. இப்போ நீங்கள் சொல்கிறது நடந்ததுன்னா அது பூமரங்க ஆகிடும். எடப்பாடி பின்னால் ரேலி ரவுண்டு பண்ணிட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? இப்போ உதாரணத்துக்கு வேலுமணியை வச்சு உடைப்பாங்கலாம் சொல்கிறாங்க. ஐ டோன்ட் திங்க் ஸோ. அது ரொம்ப ஒரு ரிஸ்கி கேமுங்க. அது ஃபெயிலியர் ஆச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? நிரந்தரமாக யோ பர்னிங் பிரிட்ஜஸ் வித் பிஜேபி ஏடிஎம்கே. ஏன்னா இன்றைக்கி எடப்பாடிக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது, ஞாபகம் வச்சுக்கோங்க. விஜய்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. விஜய் எல்லா மீட்டிங்லையும் வந்து பிஜேபியை திட்டுறாரு, டிஎம்கே திட்டுறாரு, ஏடிஎம்கே ஒரு தொடர்றதே இல்லை. அந்த ஆப்ஷனை அவர் ஓப்பன் பண்ணி தான் வைக்கிறார். இப்போ நீங்கள் வந்து உடைக்கிறீங்க, எடப்பாடியை நீக்கிட்டு எடப்பாடியில் ஏடிஎம்கே உருவாக்க பார்க்குறீங்கன்னா முதல்ல அது உருவாக்க முடியாது. அப்படி வருதுங்கன்னா அதுக்கு ஒரு எதிர்வினை இருக்கும்ல. அப்போ அந்த குரூப் போய் விஜயோட சேருதுன்னா இங்கே கொலாப்ஸ் இல்லை, பிஜேபி கொலாப்ஸ், கெட்ட பேரும் எடுத்து நிரந்தரமாக போயிடும் அவங்களுக்கு வந்து. அதனால் எனக்கு என்னமோ எடப்பாடியை நீக்கக்கூடிய, எடப்பாடியை மாற்றிட்டு வேற ஒரு தலைவரை அதிமுகவில் கொண்டு வர டிசிஷனுக்கெல்லாம் பிஜேபி போகாது என்று நான் உறுதியாக நம்புகிறேன். அது இட்ஸ் அ வெரி ரிஸ்கி கேம். அதாவது எ பேர்ட் இன் த ஹேண்ட் இஸ் பெட்டர் தேன் 2 இன் த புஷ்னுவாங்க. கையில் இருக்க ஒரு பறவையை விட, தூரத்தில் இருக்க 2 பறவையை விட கையில் இருக்க ஒரு பறவை பெட்ரு உங்களுக்கு வந்து. இல்லாத ஒன்றை விட இருக்கிற ஒன்று சேஃப் உங்களுக்கு வந்து. அதனால் அந்த ரிஸ்க்கை வந்து, ஏன்னா யாரும் இன்றைக்கி செங்கோட்டையன் அவ்வளோ பேசினாருங்க. யாராவது ஒரு மந்திரி, எக்ஸ் மந்திரி யார் ஆதரிச்சானா? 24 ஹவர்ஸில் ஆக்ஷன் எடுத்தோட அர்த்தமே என்னன்னா வேறு யாரும் பேசிடக்கூடாதுன்னு. உள்ள முணுமுணுப்பு இருக்குதுங்க, எடப்பாடி மேலே அதிருப்தி இருக்குது, பல பேருக்கும் இருக்குது கட்சியில். ஆனால் ரிவோல்ட் பண்ணுற அளவுக்கு தைரியம் கிடையாது யாருக்குமே. இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரிலாம் பிஜேபி செய்யுதுன்னா கொலாப்ஸு, தப்பிச்சு பேக் ஃபயர் ஆச்சுன்னா பிஜேபிக்கு அது என்ன? அதனால் அது எனக்கு தெரிஞ்சு பிஜேபி அதை செய்யாது. நான் அப்படி தான் இதை பார்க்குறேன். வேறு ஏதாவது அரேஞ்ச்மெண்ட்டுக்கு அவரை ஒர்க் பண்ணி அவரை சம்மதிக்க வைப்பாங்களோ, எலெக்ஷன் டைமில் அவரை சம்மதிப்பதற்கான வாய்ப்பு இருக்குதாமா? வாய்ப்புகள் இருக்கலாம், நான் மறுக்கல. பட் எப்படி பார்த்தாலும் இன்றைக்கு த மோஸ்ட் பவர்ஃபுல் மேன் இந்த கண்ட்ரி அமித்ஷா, மோடிக்கு அடுத்து அவர் அழைத்து எடப்பாடி போய் பார்க்குறாருன்னா அது அரசியல் தான், உட்கட்சி விவகாரம் தான், ஒத்துமையாக இருக்குன்னு சொல்ல தான் போகிறாங்க. பட் அட் த காஸ்ட் ஆஃப் வாட்? அது ரொம்ப முக்கியமானதில்லை. தப்பு ரைட்டு நம்ம எதுவுமே சொல்ல முடியாது. ஸோ இப்போ நீங்கள் கன்க்ளூட் பண்ணுறது வந்து சண்டைக்காரன் காலில் விழுறதை விட சாட்சிக்காரன் காலில் விழுந்துடலான்ற முடிவுக்கு எடப்பாடி பழனிசாமி வந்துட்டார். அப்படிதாங்க எனக்கு தோணுது. அவர் கூடிய வரைக்கும் பிஜேபியோட இனிமேல் இணக்கமாக இருக்கணும்னு தான் நினைப்பார். ஏன்னா வந்து இனிமேல் வெளியில் வந்தால் அந்த நம்பகத்தன்மை போயிடுச்சு அவங்களுக்கு. அதனால் பிஜேபியோட சண்டை போட்டுட்டு வர வேலையெல்லாம் அவர் செய்ய மாட்டார், நான் உறுதியாக நம்புகிறேன். பிஜேபியும் அவர் வெளியில் அனுப்புகிற அளவுக்கு நிலைமையை கொண்டு போகாதுன்னு நான் நம்புகிறேன். ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்க இவரை கம்பல் பண்ண முடியாதுங்க. அந்த சூழலில் தான் அவங்க பிஜேபி இருக்காங்க இன்றைக்கி. ஏன்னா அவங்களுக்கு தமிழ்நாடு வந்து எடப்பாடியை விட்டால் வேறு நாதி கிடையாது பிஜேபிக்கு. எதை வச்சு நீ திமுகவை எதிர்ப்பேன்? யுனைடெட் ஏடிஎம்கே இருந்தது, பிஜேபி இருந்ததுன்னா திமுக வீட்டுக்கு அனுப்பப்படுவது உறுதி. யுனைடெட் ஏடிஎம்கே இல்லாததான் மிகப்பெரிய பலமே. இது 2 தரப்புக்கும் தெரியும், எடப்பாடிக்கும் தெரியும், ஸ்டாலினுக்கும் தெரியும், 3 தரப்புக்கும், அமித்ஷாக்கும் தெரியும். பிஜேபி முடிஞ்ச வரைக்கும் ஒன்றுபடுத்த முயற்சிக்கிறாங்க. அது ஒர்க் அவுட் ஆகுமான்றது கடினமான ஒரு ப்ரப்போசிஷன் தான். ஒரு கட்டத்துக்கு மேலே எடப்பாடி ஆர்ம் ட்விஸ்ட் பண்ண அமித்ஷா பண்ண மாட்டாருன்னு தான் எனக்கு தோணுது. இந்த எடப்பாடியினுடைய நேற்று அவர் பேசின பேச்சில், அந்த சென்னை பொதுக்கூட்ட பேச்சில் வந்து டிடிவி தினகரன் சில விஷயங்கள் இது பண்ணுறாரு.
நான் என்ன துரோகம் பண்ணேன்? டெல்லி சொல்லுச்சுன்னு என்னை கட்சியை விட்டு நீக்குனது நீங்கள். பாஜக உங்கள் ஆட்சியை காப்பாற்றல, உங்கள் ஆட்சியை வந்து 122 எம்எல்ஏக்கள் காப்பாற்றினாங்க. நான் அவர் தன்னை கிளைம் பண்ணிக்கிறார். ஏன்னா கூவத்தூரில் வந்து எம்எல்ஏக்கள்கிட்ட கையெழுத்து வாங்க போகும்போது அவர் தான் என்கிட்ட சொன்னார், நான் தான் முதலமைச்சர்னு சொல்லாதீங்க, நிறைய பேர் கையெழுத்து போட மாட்டாங்க, கையெழுத்து வாங்கிட்டு சொல்லுங்கன்னு அவர் தான் என்கிட்ட சொன்னார். பன்னீர்செல்வம் வந்து அந்த ஆட்சிக்கு பிரச்சனையை கொண்டு வந்தாருன்னா அது யார் பின்னாடி, அவருக்கு பின்னாடி யார் இருந்தாங்கன்றது எல்லாம் தெரியும். இப்போ பாஜக காப்பாத்துச்சுன்றதே வந்து பொய் தான் அப்படிங்கிற ஒரு டோனை வந்து டிடிவி தினகரன் எடுக்கிறார். லாஜிக்கலி கரெக்டு தான். அது வந்து சரியான பாயிண்ட்டை தான் அவர் பிடிச்சிருக்காரு. இதுதான் ரிஸ்கே. நீ பழசம் நோண்டினா எடப்பாடி வில் பி இன் சூப். ஓபிஎஸ்ன்ற கேரக்டர் யாரால வந்தது? பிஜேபியால் வந்தது. ஆனால் அந்த ஓபிஎஸ் இவருக்கு எதிராக, டிடிவிக்கு எதிராக தான் போய் நின்னார். தர்மயுத்தம் யாருக்கு எதிராக தொடங்கினார்? சசிகலாவுக்கு எதிராக தான் ஓபிஎஸ் தொடங்கினார். சசிகலாவோட அன்னைக்கு இருந்தது யாரு? டிடிவி, எடப்பாடி பழனிசாமி. எல்லாம் இந்த தர்மயுத்தத்தை தொடங்கினது உங்களுக்கு எதிராக. அதுக்கு பிறகு என்னாச்சு? 6 மாதம் பொறுத்து மோடி சொன்னார்னு ஓபிஎஸ் வந்து இவர் கூட சேர்ந்தார், டிடிவி வெளியில் போனார். அதுக்கு பிறகு என்ன நடந்தது எல்லாருக்கும் தெரியும். இந்த பழசம் நோண்டிக்கிட்டே போனீங்கன்னா யாருமே தப்ப மாட்டாங்க. பிஜேபி விளையாடி பார்த்துச்சு. சசிகலா ஜெயிலுக்கு போனோன்னே எடப்பாடி போய் சரண்டர் ஆனார். ஓபிஎஸ்ஸையும் உள்ளே சேர்த்துக்கிட்டாங்க. டிடிவி தனி கட்சி ஆரம்பித்து போனார். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு கதை. இதில் துரோகம் பண்ணாங்க, பண்ணலாம். இந்த வார்த்தைலாம் அரசியலில் அர்த்தம் இல்லாத வார்த்தைகள். 10 வருஷத்துக்கு முன்னால் நடந்தது இன்றைக்கி வச்சு பேசுகிறீங்கன்னா உங்களுக்கு வன்மம் அந்த அளவுக்கு தலை விரிச்சு ஆடுது. இன்றைக்கி வந்து உங்களால் வந்து அரசியல் பண்ண முடியல. எல்லா தரப்பையும் சொல்கிறேன் நான். ஓபிஎஸ், தினகரன், எடப்பாடி எல்லாரையும் சேர்த்து வச்சு தான் நான் சொல்கிறேன். தனி கட்சி ஆரம்பித்து டிடிவியால் சோபிக்க முடியல. இன்றைக்கி அவர் நிலைமை கடினமாக இருக்குது. அதனால் அவர் வந்து அந்த ஃப்ரஸ்ட்ரேஷன்லேருந்து அவர் பேசுகிறார். சரி தப்புன்னு எதுவும் கிடையாது ஜெயலலினி. வலி அது எஞ்சும். ஆர்ட் ஆஃப் பாசிபிள். வாட் இஸ் பாலிடிக்ஸ்? ஆர்ட் ஆஃப் பாசிபிள். இன்றைக்கி எடப்பாடி தாங்க பாஸ் ஏடிஎம்கேக்கு. உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ, அதனால தானே சேர்த்துக்கோன்றீங்க. இல்லைன்னா நான் தான் ஏடிஎம்கேன்னு கிளைம் பண்ண வேண்டியதானே? ஏன் நீங்கள் வந்து என்னை சேர்த்துக்கோன்னு அவர்கிட்ட பெட்டிஷன் போடுறீங்க? நீங்கள் தானே ஏடிஎம்கே, இருந்துட்டு போங்களேன். தன்னை வந்து பொதுச் செயலாளர்னு சொல்லி தான் சசிகலா இன்னமும் லெட்டர் போடுறாங்க. அப்புறம் எதுக்கு எடப்பாடிகிட்ட போய் என்னை சேர்த்துக்கொண்டுறாங்க? இந்த முரண்பாடை கவனிங்க. கட்சி எடப்பாடி கண்ட்ரோலில் தான் இருக்குது. அவர் இவங்களை சேர்த்துக்க மாட்டேன்றார். இப்போ நான் இந்த கேள்வி எதுக்காக கொண்டு வந்தேன் அப்படின்னா, எடப்பாடி பழனிசாமி பாஜகவுக்கு ஒரு சிக்னல் வந்து கொடுக்க ஆரம்பிக்கிறாரு அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம பேசணும். அதை வந்து டிடிவி உடைக்கிறாரான்னு கேட்குறேன். அவரை விட உங்களுக்கு நாங்க தான் நம்பகத்தன்மையா வாய்ந்த ஆட்கள் இருக்கலாம். 2024 உங்களை விட்டுட்டு அவர் போனாரு, நாங்க இருந்தோம். ஒரு எஸ்டிபி மாநாட்டில் எடப்பாடி பழனிசாமி பேசினதையும் கோட் பண்றாரு. நீங்க பாஜகவுக்கு நன்றியோட இருப்பேன்னு சொல்றீங்க, எஸ்டிபி மாநாட்டில் என்ன பேசுனீங்க அப்படிங்கிற வார்த்தையை வந்து கேட்க. கண்டிப்பா. ஸோ இது வந்து பாஜகவுக்கு இவங்க ஒரு செய்தியை சொல்றாங்களா? அவரை விட நாங்க கிரெடிபிளான. கண்டிப்பா அந்த செய்தியை சொல்றாங்க. ஆனால் பாஜக அதை கண்டுக்காது. ஏன்னா இன்னைக்கு வந்து பவர் யாருக்கிட்ட இருக்கு? எடப்பாடி கிட்ட தான் இருக்கு. எடப்பாடி ஒன்றும் விசுவாசி இல்லை. அவர் வந்து எஸ்டிபி மாநாட்டில் என்ன பேசினாரு, உங்களை பற்றி என்ன பேசினாரு பாருங்கன்னு சொல்றது மூலமா நாங்கள் தான் உங்களுக்கு விசுவாசிகள் என்பதை டிடிவி தினகரன் as you said நீங்கள் சொன்னது போல நிறுவ விரும்புகிறார். பட் பிஜேபி இதெல்லாம் கண்டுக்க மாட்டாங்க. கடந்த காலத்தில் அவர் என்ன பேசினார்ன்றதெல்லாம் லிஸ்ட்லேயே கிடையாது. அதுக்கு பிறகு தானே பிப்ரவரியில் எஸ்டிபி மாநாடு, ஏப்ரலில் தானே அலையன்ஸ். அதை தாண்டி வந்துட்டோம். இன்றைக்கி எடப்பாடி கிட்ட தாங்க கட்சி இருக்குது. அதனால் எடப்பாடி வந்து பிஜேபி கொடுக்கக்கூடிய சமிக்கையை டிடிவி வந்து நான் தான் உங்களுக்கு அவங்களோட விசுவாசின்னு சொல்கிறதால முறியடிக்க முடியாது. இன்றைக்கி எடப்பாடி பவர்ஃபுல்லாக இருக்கார். டிடிவியும் ஓபிஎஸும் டிஃபென்ஸில் இருக்காங்க. எடப்பாடி கை ஓங்கியிருக்கு. அவ்வளோதான். மீட்டிங்கில் என்ன நடக்க போகுது, அல்லது இப்போ ஒத்துக்காத ஓபிஎஸ் ஒருவேளை டிசம்பர் ஜனவரியில் ஒத்துப்பாரான்றதுலாம் ஆண்டவனுக்கு தான். எடப்பாடி பழனிசாமி டெல்லிக்கு போயிட்டு வந்ததுக்கு பிறகு என்ன நடக்குது அப்படின்னு அதை பொறுத்து வந்து பார்க்கலாம். உங்களுடைய நினைவு கருத்து மிக்க நன்றி. மற்றும் நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். திமுக முப்பெரும் விழா 2025 கரூர் செப்டம்பர் 17 மாலை 5 மணி முதல் அனைவரும் வருக. நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். GT Holidays, South India's #1 travel brand. Indian Princess with 27 outlets across Tamil Nadu. Fashion is now closer than ever.